அல்லாஹ்வுக்காக வேண்டி மாறிவிடுங்கள். எங்களினுடைய மரண நேரங்களும் அதே போன்றுதான். எத்தனை இடங்களில் நாங்கள் பார்க்கிறோம். சில நபர்களினுடைய ஜனாசாவை போய் பார்க்க செல்கிறோம். எத்தனையோ இளைஞர்கள் டூ வீலரிலே தங்களினுடைய காதிலே ஹெட்போனை மாட்டியவர்களாகவே பயணம் செய்கிறார்கள். அவர்களினுடைய விபத்தினுடைய அந்த மரண நேரத்திலும் அந்த ஷைத்தான் காதிலே மாட்டப்பட்ட நிலையிலேயே மரணிக்கிறார். எத்தனையோ இளைஞன் தனது வாழ்க்கையிலே இரவு நேரம் முழுவதுமே டூ வீலரிலே சுத்துவதற்காக வேண்டியே இரவை பயணிக்கிறான். அவனினுடைய மரண நேரமும் அதே டூ வீலரிலே அதே இரவிலே எங்கோ ஒரு விபத்திலே அவனினுடைய உடலை நாங்கள் கைப்பற்ற வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுகிறோம். அதைத்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இமாம் முஸ்லிம் பதிவு செய்கிறார், நீங்கள் எப்படி வாழுகிறீர்களோ அப்படித்தான் அல்லாஹ் உங்களுக்கு மரணத்தை கொடுப்பான். ஈமானின் அடிப்படையில், இஸ்லாத்தின் அடிப்படையில், குர்ஆனோடு தொடர்பு கொண்டவர்களாக, அல்லாஹ்வின் மார்க்கத்தோடு பிடிப்புள்ளவர்களாக எந்த ஒரு இபாதத்திலே நாங்கள் அதிகம் கவனம் செலுத்துகிறோமோ, அபூபக்கரும் உமரும் நபியின் வலதும் இடதுமாகவே வாழ்ந்தார்கள்.